ஹலோ வீவர்ஸ், இதுதான் மஞ்சள் செடி. இதாக இருக்குது மஞ்சள் செடி. இந்த இலைகள் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அது ஹார்வெஸ்டிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் பழுத்திருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வாடி போகும். இந்த மாதிரி இலைகள் வாடுற உடனே நம்ம அதை பிடுங்க தொடங்கலாம். இந்த மஞ்சள் ரொம்ப அருமையான ஒரு இயற்கையான மருந்து. சர்ன்னு சொல்கிற நோய்களுக்கெல்லாம் உண்மையிலே இது மருந்து. கேன்சர், அல்சர், ப்ரெஷர் அதுக்கெல்லாம் உண்மையிலே மருந்து. ஏன்னா கேன்சர்லலாம் நம்ம ரேடியேஷன் ஹீமோதெரப்பி கொடுப்போம். அதில் அந்த உள்ளால் கம்ப்ளீட்டாக வயிறு எல்லாம் புண்ணாயிரும். அப்போ அந்த அல்சர் உள்ளால் உள்ள புண்ணை குணப்படுத்தும். உள்ளால் உள்ள எல்லா ரணங்களையும் குணப்படுத்தும் சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டு. இது ஒரு இயற்கையான ஒரு மருந்து. டாக்டருக்கு நிறைய பைசா கொடுத்து நம்ம மருந்து சாப்பிட்டு அதே நேரம் குணமாகாமல் திருப்பியும் அந்த நோயை பெரியப்படுத்துகிற இந்த மாதிரி இயற்கையான நேச்சுரல் மஞ்சளை சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இதான் மஞ்சள் பிடுங்கினது, ஹார்வெஸ்டிங் பண்ணது. காஞ்ச பிறகு இலைகள் காஞ்ச பிறகு அதுக்கு டைம் ஆயாச்சு, பிடுங்க டைம் ஆயாச்சுன்னு தெரியும். இதாக இருக்குது, இது மஞ்சள் பிடுங்கி வச்சுருக்குது. இந்த சைடில் என்ன இருக்குது பெருசாக, இது பேரண்டு மஞ்சள். இதுதான் அதுக்கு பெற்றோர் மஞ்சள் மாதிரி. இதை திருப்பியும் நடலாம். சவுத்துலலாம் இதை கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. சைடில் எல்லாம் இந்த மாதிரி புடச்சி வரும். நம்ம எவ்வளவு அதுக்கு மூட்டில் மண் குமிச்சு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு நிறைய மஞ்சள் வரும். இருக்குது இந்த பெரிய மஞ்சள் திருப்பியும் நடுவோம். சின்னதையும் நடலாம். பெரிய மஞ்சள் நட்டால் நிறைய வரும், சின்ன மஞ்சள் நட்டால் கொஞ்சம் குறைவாக வரும். அதுதான் வித்தியாசம். இந்த மஞ்சளை நிறைய பேருக்கு இது ஒரு மருத்துவ குணத்தை பற்றி தெரியாது. நம்ம டெய்லி குழம்புல சேர்க்குறோம். அதே நேரம் குழம்புல சேர்க்குறதோட எப்போனா நேரம் கிடைக்குமோ சுகர் இல்லாதவங்க இந்த மஞ்சளை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, மஞ்சள் பொடியை மிக்ஸ் பண்ணி இதுக்கு கூட தேன் கலந்து குடிக்கலாம். இட்ஸ் எ குட் ரிலீவர் டு அல்சர். இன்னொன்று, மஞ்சள் நிறைய நோய்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராகவும் யூஸ் ஆகும். யாருக்கெல்லாம் சுகர் இல்லையோ அவங்க 3 தேன் கலந்து குடிக்கலாம். சுகர் உள்ளவங்க 3 நல்ல மிளகை அதில் பவுடர் பண்ணி போட்டு குடிக்கலாம். அல்லது சும்மா கூட மஞ்சள் குடிக்கலாம். நான் இதை ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்து தான் செய்கிறேன். எப்போனா வயிறு வலி, அல்சர் மாதிரி தெரியுதோ, குடல் புண்ணு, வாய் புண்ணு இருக்குதோ அப்போ இந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு அது கூட தேன் கலந்து குடிப்பேன். அல்லது சில நேரம் மிளகு கலந்து குடிப்பேன். உண்மையிலே இது நல்ல ஒரு மருந்து. கேன்சர் உள்ளவங்களுக்கு தாராளமாக இது கொடுக்கலாம். காலையில் வெறும் நேரத்தில் கொடுத்துட்டே இருக்கலாம். குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே குறையும். ரேடியேஷனில் வர அந்த உள்புண்ணுகளெல்லாம் இது மாற்றும். மற்ற நிறைய நோய்களுக்கு இது ஒரு மருந்து தான். நான் இதை பிடுங்கி வச்சுருக்கேன். இந்த இருக்குது, நிறைய இருக்குது. இனி இதை நல்லா கழுவி அதுக்கு பிறகு இந்த பெரிய மஞ்சளில் நடுறதுக்கு எடுத்துகிட்டு இந்த சின்னதுலையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா பாதியாக வெட்டி, அதாவது நீட்டமாக இப்படி சீவி அதை பாயில் பண்ணி, ஆஃப் பாயில் பண்ணி திருப்பி வெயிலில் போட்டு காய போட்டு வச்சுருவோம். இப்போ எல்லாம் மஞ்சள் வேணுமோ இந்த மஞ்சளை சாப்பிட்டு பயனடைகிறேன். வியூவர்ஸ், நீங்களும் ஃபாலோ பண்ணலாமே. தேங்க்யூ.